அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கும்படியாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் பராமரிக்க 11 மாதங்கள் நம்மை கண்ணிமணியை போல பாதுகாத்தார். பாடல் கூடி பாடணும். எப்படி? அக்கனியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. அருமையா ஆண்டவர் நடத்தின பாடல்களை பாடும்போது யோசிச்சு பார்க்கணும், என்ன பாடுறோம், எதுக்கு பாடுறோம், வார்த்தை எதை சொல்லுது அப்படிங்கிற என்ன இருக்கணும், சிந்தைகளை நம்ம அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. ஆமா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகாதபடி பாதுகாக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன். உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில இதுவரை 11 மாதங்களையும் கடக்க உதவி செய்தா, இந்த 12வது மாதத்தையும் நம்ம வெற்றியாய் கடந்த அடுத்த வருடத்துல இன்னும் நிறைவேறாத, இந்த வருஷத்திலே இன்னும் நிறைவேறாத காரியங்களை வரும் நாட்களிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்க நம்புகிற, விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து அந்த விசுவாசத்தோடு கூட நடத்தி வந்த தேவனையே நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 62வது அதிகாரத்துல ஒரு 5வது வசனத்தை வாசிக்கலாமே. எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 5வது வசனம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அல்லேலூயா. தேவன் எப்படி நம்ம மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்பதற்கான 2 உண்மைகளோடு கூட தேவன் நமக்கு விளக்கும்படியாய் அந்த வசனத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன வசனம்? வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல என்று சொல்லி ஒரு ஊமையையும், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் அப்படின்னு சொல்லி 2வது ஊமையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம மேல கர்த்தர் எப்படி பிரியமாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு எடுத்துக்காட்டுகள், ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல. இது ரெண்டுமே நம்ம கர்த்தரை எவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறார், எப்படி நம்மை நேசிக்கிறார், எப்படி நம்ம மேல அன்பு பாராட்டுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஊமைகளாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல. வாலிபன் கன்னிகை என்று சொன்னா, வாலிபன் என்று சொன்னா திருமணத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு மகன். கன்னிகை என்று சொன்னா யாரை குறிக்குது? கன்னிகை வாலிப பெண்கள். வாலிப பெண்கள்னா எப்படிப்பட்ட கன்னிகை அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நம்ம வாலிப பெண்கள் எல்லாமே கன்னிகையா அப்படின்னு கேட்டா அங்க பாருங்க, அதுல என்ன, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல. ஆண்டவர் நம்ம எப்படி அந்த உன் தேவன் உண்மையில் மகிழ்ச்சியா இருப்பார்னா, கர்த்தர் எப்படி இருந்தா வாலிபன் தன்னுடைய கன்னிகையா இருக்கக்கூடிய மனைவியின் மேல, வரக்கூடிய பிள்ளை மேல எவ்வளவு அன்பா இருப்பார்னா, தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு வாழுகிற பிள்ளைக்கு பேர் தான் கன்னிகை. அல்லேலூயா. கன்னிகையின் மேல, அதாவது உதாரணங்களை ஆண்டவர் சொல்றாருன்னா சும்மா சொல்ல மாட்டார், அதோடைய தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல அப்படின்னா, ஒரு வாலிபன் எப்படிப்பட்ட கன்னிகை விவாகம் பண்ணுவான்? ஆல்ரெடி கல்யாணமான பிள்ளைக்கு பேர் என்னது? கன்னிகையா? கன்னிகைனா என்ன இருக்கு? பரிசுத்தமாய் வாழ்ந்த, தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த, தன்னுடைய எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த, தன்னை பரிசுத்தமாய் உடம்பையும் தன் சரீரத்தையும் தன்னுடைய மனதையெல்லாம் காத்துக்கொண்ட பிள்ளைக்கு பேர் தான் கன்னிகை. வேதவசனம் கர்த்தர் மேல் எப்படியா இருக்கிறார்னா, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்னா, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல, மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அல்லேலூயா. நீங்க கன்னிகையா இருந்தா கர்த்தர் மணவாளனாய் வருவார்.
அல்லேலூயா. நீங்க மனவாட்டியா இருந்தா நீங்க மணவாளன் உங்களை என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை போல நேசித்து உங்களை நடத்த வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கன்னிகை என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டோட சமூகத்துல வந்து இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு விதத்துல பார்த்துருக்கோம். நம்ம 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், அப்படிதானே? ஒரு பிள்ளை என்ன வரணுமா? ஆவிக்குள்ளாய் வளரணும். எங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எதற்காய் சேர்த்து கொண்டு வந்தார்? வீட்டிலே வச்சிருக்கலாமல்ல. ஏன் கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்தார்? அவர்கள் மனவாட்டிகளாய் மாறும்படி. என்ன பண்ணோம்? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும்படி கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தினார், அப்படித்தானே? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அது குறித்து வாசிக்கலாம். என்ன பண்ணுது? கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப கர்த்தர் எதற்காய் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னா, உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் மாற்றி அவருக்கு பிரியமான சிந்தைகள் உள்ள பிள்ளைகளாக, அவரை பிரியப்படுத்துகிற, அவரை மனவாட்டியாய் உங்களை அலங்கரிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். அங்கே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மனவாட்டியாய் உருவாகிறீங்க. மனவாட்டியை அழைத்து கொண்டு போகும்படியாகத்தான் கர்த்தர் வானத்திலே வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு நம்ம ஆராதனைக்கு வர்றோம்? ஏன் சண்டே வரணும்னு சொல்றோம்? ஏன் ஆராதனை தவறவிடக்கூடாதுன்னு சொல்றோம்? வந்தா என்ன பண்ணணும், என்ன சொல்றாங்களோ அதுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டா மட்டும்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனவாட்டிகளாய் மாற முடியும். அதனால தான் வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? இப்போ இந்த உதாரணம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இங்க சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தை குறித்து சொல்லுது, அப்படிதானே? உலகத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய திருமணத்தை குறித்து சொல்லுது. இப்ப நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப விளக்கமா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேத வசனம் நமக்கு சொல்லியிருக்கு. ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:37 வாசிக்கலாமே. ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுயசித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். அங்க பாருங்க, தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுயசித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனமாய் இருந்து புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறவன் நன்மையாய். என்ன அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப நாம எப்படி வேணா இருக்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, சுயசித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ள, நமக்கு என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா வாழலாம். ஆனா தன் இருதயத்தில் தீர்மானம், கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறவன் நன்மை செய்கிறான். அல்லேலூயா. நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னை காத்து கொண்டு வாழ்கிற பிள்ளைக்குத்தான் என்ன பேரு? கன்னிகை என்று பேர். கன்னிகைனா எப்படி வேணா வாழலாம், அப்படித்தானே? இப்ப பிறந்தோம், வளர்ந்துட்டு இருக்கிறோம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற சிந்தை நமக்கு இருந்தாலும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட தன்னை பரிசுத்தமாய் வருகிற மணவாட்டனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக உங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டுகிற அந்த வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பேர் தான் கன்னிகை. தன்னுடைய இஷ்டத்தின்படியா அலைஞ்சிட்டு யாரோ ஒருத்தர் போய் கல்யாணம் பண்றதல்ல கல்யாண வாழ்க்கை என்பது. திருமண வாழ்க்கை என்று சொன்னா நாம நினைச்சுக்கிறோம், எப்படி வேணா வாழ்ந்துட்டு என்ன வேணா பண்ணிட்டு யாருக்கு தெரிய போகுது, தெரிஞ்சாலும் மறைஞ்சிட்டு அப்படி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. கன்னிகை, வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல, மணவாளன் மணவாட்டின் மேல் பிரியமாய் இருப்பது போல கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா, கன்னிகையாக, மணவாளனாக, மணவாட்டியாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களிலே வரக்கூடிய உறுதி இல்லாத சுயசித்தத்தின்படி செய்ய அதிகாரம் இருக்குது. என்னோட இஷ்டத்தைப்படி நான் செய்வேன், நியாயம், நான் போடுறதா ட்ரெஸ், நான் போடுறதா நான் நடக்கிற மாதிரி நடப்பேன், நான் பண்ற மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டு சமூகத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வாலிபனா இருக்கலாம், வாலிப பெண்களா இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றனா, கன்னிகை என்றுதான் அங்க வேதம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. கன்னிகை அதாவது மணவாளன் வருவபடியாக ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், எல்லாம் என்ன பண்றோம்? மணவாளனுக்காய் காத்திருக்கிறோம். மணவாட்டியாக உருவாகும்படியாக சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா?
ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுயசித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனாயும் இருந்து தன் புத்திரரின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறவன் நன்மை செய்கிறான். இருதயத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் எப்படி விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூடி அதனால தான் சொன்னேன், வாசிக்கலாமா? யோவான் 3:29. மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாட்டியை உடையவனே மணவாளன். இந்த வசனம் சொல்லுது, மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளன் என்று சொன்னா தனக்கு ஒரு பெண்ணை நியமிக்க போற ஒரு மனுஷனுக்கு பேர் தான் என்னது? மணவாளன். மணவாளன்னா தனக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. மணவாட்டியை நியமித்து இருக்கிற அந்த பையனுக்கு பேர் தான், அந்த நபருக்கு பேர் தான் மணவாளன். எல்லாத்தையும் சொல்லுவோமா? எல்லாத்தையும் மாப்பிள்ளை கூப்பிடுவோமா? யார மாப்பிள்ளை கூப்பிடுவோம்? ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பொண்ணு பார்க்க ரெடி ஆயிட்டாங்க, மாப்பிள்ளை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அப்படின்னா நம்ம ஒரு திருமணத்துக்காக தயாராகின ஒரு பையனுக்கு பேர் தான் மணவாளன். மணவாட்டின்னு யாரும் சொல்லுவாங்க? திருமணத்துக்காக தயாராகி, தயாரானது மாத்திரம் இல்ல, அதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்பதான் மாப்பிள்ளை அல்லது என்னது பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க, மணவாட்டின்னு சொல்ல ஆரம்பிப்பார்கள். அப்ப மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அதற்கு நின்று. ஓகே, இந்த வசனத்தை மணவாளன் சொன்னா மணவாட்டியை சந்திக்க ஆயத்தமாகிறவனுக்கு பேரு தான் மணவாளன். கர்த்தரும் உங்களையும் என்னையும் மணவாட்டியாய் உருவாகி ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். மத்தேயு 25 பிரசங்கி 11:9 வாசிக்கலாம். பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறி. அப்ப வாலிபனா இருக்கலாம், வாலிப பெண்களா இருக்கலாம், நம்மை நிதானித்து நியாயம் இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. இதனாலும் வாலிப பெண்களுக்கு மாத்திரம் அல்ல, பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அல்லது இது வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தாலும் தன் மணவாளனை சந்திக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க, உன்மேல் மகிழ்ச்சியா இருக்கிற கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பது என்று சொல்றார்ல. எப்படி மகிழ்ச்சியா இருப்பார்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆகாம இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தன் வழியை காத்து அந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுது. நீ உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. அல்லேலூயா. அப்ப உதாரணமா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படிங்கிறதல்ல வாழ்க்கை. கர்த்தர் நம்மை அவரை மணவாட்டியாய் உருவாகும்படியாக சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சபை உங்களுக்கு போதிக்கிற வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவும், சபை சொல்லுகிற காரியத்துக்கு நீங்க செவி கொடுக்கவும், அதை தியானிக்கவும் ஆரம்பித்து அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் நீங்கள் மணவாட்டிகளாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அந்த மணவாட்டியை சந்திக்கும்படியாகத்தான் மணவாளன் வருகிறார். அதான் தான் சபையை எடுத்துக்கொள்ளும் போது சொல்றாரு, எங்க சபையைத்தான் எடுத்துக்கொள்ளுவார். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கர்த்தர் என்ன பேர் வச்சுக்க தெரியுமா? சபையின் பேர் வைக்கல. சபையிலே கூடி வந்து ஆராதிக்கிற சத்தத்தை கேட்கிற அந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் என்ன வரலாம், அழைத்து கொண்டு போகும்படியாய் திரும்ப வருவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு இடத்துல கொண்டு சேர்த்தி இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்துதான் கூட்டிட்டு போவாரு. அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் எல்லாம் எதற்கு காரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நீங்கள் மணவாட்டியாய் உருவாகும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால நான் கேட்டேன், திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருந்து வளரணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் முதல்ல பிறந்த குழந்தைகள் எப்படி வளர்வதற்கு முக்கியமா வளர்வதற்கு தாய்ப்பால் கொடுக்குதோ, அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொன்னா திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல்
வாஞ்சியா இருந்து அனுதினமும் அதை பருகி தான் ஒரு பிள்ளை ஒரு வளர்ச்சிக்கு நேராய் நடக்குது. அந்த பிள்ளையானது அடுத்த ஸ்டேஜுக்கு நேராக கடந்து போகுது அப்படின்னு வாசிச்சோம். எத்தனை பேர் அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சீங்க? டெய்லி படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? சில பேர் கேள்வி கேட்கலாமா, என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க? பிரசங்கம் பண்றதுதான் உங்க இதோட வேலைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? கிராஸ் செக் பண்ணணுமா இல்லையா? போன வாரத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். கரெக்டா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எதையோ செக் பண்ணுவோம், என்ன பண்றீங்க, எப்படி போயிட்டு இருக்குது, ப்ரேயர் பண்றீங்களா இல்லையா? எதிர்பார்த்த ஆளுகள் இல்லை இன்னைக்கு. சொல்லிட்டு வந்தேன் அவங்கள்ட்ட போய், சில வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு டெய்லி பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன், அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனா நாம இதெல்லாம் வாசிக்காம மனவாட்டியாய் உருவாகவே முடியாது. நான் நினைச்சுக்கிறோம் சர்ச்சுக்கு வந்தா ஏதோ நம்ம உண்டு, வேலை உண்டு, கடமை உண்டு அப்படிங்கிற போறதுக்கல்ல. இன்னைக்கு நேத்து யாரெல்லாம் பைபிள் படிச்சீங்க? பைபிள் படிச்சோம், பைபிள் நேத்து படிச்சேன் அப்படிங்கிறவங்க தைரியமா கை தூங்க பார்க்கலாமே. இத்தனை பேர் பைபிள், ஹலோ, முன்னால் நிற்கிறாங்க பின்னால் நிற்கிறவங்க எல்லாரும் ஏன் பைபிள் படிக்கிறது இல்ல? நாங்க படிச்சா உண்டு, நீங்க கேட்டால் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்க பைபிள் படிக்கிறது இல்லை. அப்படியா? பைபிள் எதுக்கு கொடுக்க? மனவாட்டியாய் உருவாகிறதுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு, அதாவது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் அந்த ஆசைகள் எல்லாம் விட்டு உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நான் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியில் நடக்காதபடிக்கு என்னுடைய நியாயம் தீர்க்க ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் பயப்பட்டு அந்த தவறுக்கெல்லாம் போகாம நான் வாழ்வதற்கு உங்களுக்கு ஊன்றுகோலா இருப்பது, வழிகாட்டியா இருப்பது என்ன அப்படின்னா வேதம். நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வழியை விட்டு நீங்க போக மாட்டீங்க, வழியை விட்டு பின்மாற மாட்டீங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், இந்த எந்த வேலையும் பரலோகம் கொண்டு போகாது. எந்த வேலையும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கப்பட்டாரு, நீங்க தகுதியா பார்க்க மாட்டாரு. நீங்க கர்த்தரோடு உள்ள உறவு தான் உங்களை தகுதியாய் பார்க்க. எத்தனை பேர் படிக்கல? அப்ப வருஷம் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணாலும் நீங்க படிக்காம இருந்தா எப்படி பாஸ் ஆகிறது? எப்படி நம்ம ரெடி ஆகிறது? எத்தனை டைம் சொல்லியிருக்கிறோம், அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும், அனுதினமும் வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். குழந்தைகள் எத்தனை பேர் நேத்து பைபிள் படிச்சீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். குழந்தைகள்ல, சின்ன குழந்தைகள்ல எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? டெய்லி படிப்பீங்களா? இதுலயும் கொஞ்சம் பேர் பைபிள் படிக்காம இருக்கிறாங்க, அப்படிதானே? குழந்தைகள்லயும் கொஞ்சம் பேர் பைபிள் படிக்கிறது இல்லை. சரி, இந்த சேருக்கு கீழே இருக்கவங்க பைபிள் படிச்சவங்க சொல்லுங்க, இந்த வாரத்துல பைபிள் படிச்சேன், இந்த வாரத்துல நான் பைபிள் படிச்சேன். கை தூக்கம் பார்க்கலாம். ஒரு வாரத்துல ஒரு 2 டைமாவது 3 டைமாவது பைபிள் படிச்சேன். பார்க்கட்டும், நான் பார்க்கணும், என் மெமரியில் ஏற்றிக்கிறேன். இருக்குது, முடிச்சதுக்கு அப்புறம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தனித்தனியா. பைபிள் படிக்காம பின்னால இருக்கிறவங்க விட்டுருங்க. சரி, பின்னால இருக்கிறவங்க இல்ல, சேர்ல இருக்கிறவங்க இந்த வாரத்துல 5 டைம், ஒரு 3 டைமாவது படிச்சிருக்கிறேன். 5 நாள், 6 நாள்ல 7 நாள்ல ஒரு 3 டைமாவது படிச்சிருக்கிறேன். இந்த ஒரு வாரத்துல ஒரு 3 டைமாவது பைபிள் படிச்சிருக்கிறேன். ஓகே, நம்ம அதாவது ஒரு என்னது ஒரு வரைமுறை இருக்குது, இதுல போய் வளர்ந்தா மட்டும்தான் வளர முடியுமே தவிர நான் ஒரே டப்புன்னு ஆலமரம் மாதிரி வந்துருவேங்கன்னு யார் வளர்ச்சிங்கிறது ஒவ்வொன்னா கடைபிடிச்சு வரும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. நீங்க முட்டி மோதி எல்லாம் இடையில எல்லாம் போய் வாங்கிக்கலாங்கன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனும் தன்னை ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். தேவனோடு கூட நம்ம உறவாடி அந்த தேவனோடு கூட உறவிலே வளரும் போதுதான் கர்த்தருக்கு மனவாட்டியாய் மாறப்போகிறோம். மனவாட்டி என்று சொன்னா ஏன் சொல்றேன்னா, நம்ம வாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க என்னவோ கெட்டு போங்கிறது அல்ல. இனி வரும் நாட்களிலே இதுக்கு வித்தியாசமா தான் எடுக்கணும். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறேன், அது வேண்டாம் நினைச்சிட்டு தான் நானும் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். சரி, கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உங்களை சரியா நடத்தணும் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், என்ன பண்றீங்க பாக்குறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நம்ம தொடங்கிடலாம். சரியா? ஓகே. வாலிபன் அப்படின்னா நம்ம தேவன் கன்னிகையாக
நம்மை உருவாக்குறதுக்கு கொண்டு வந்திருக்கு சேர்த்திருக்கிற இடம், உங்களை சரிப்படுத்த, உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் சரிப்படுத்தி சரியாய் நடத்தக்கூடிய போதிக்கக்கூடிய இடம் தான். அதுக்கு பேர் தான் சபை. சபை என்பது தேவன் உங்களை உருவாக்குகிற இடம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், சபை என்று சொன்னா. பக்கத்துக்கு தைரியமா கைப்பிடி சொல்லுங்க, சபை என்று சொன்னா தேவன் உங்களை உருவாக்குகிற, உங்களை உருமாற்றுகிற, உங்க சிந்தைகளை உடைக்கிற, சுயங்களை உடைக்கிற ஒரு இடம் தான் சபை. படிக்கவே மாட்டேன்னாலும் படிக்க வச்சிருவோம், படிக்க வச்சிடணும். அதுக்கு பேர் தான் சபை. நீங்க என்ன பண்ணிட்டு போங்க, ஓகே. அதனால தான் சபை என்று சொன்னா தேவனை சந்திக்க ஆயத்தமாக்குற இடம். தேவனை சுருக்கமா சொல்ல போனா மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக்குற ஒரு இடம், மணவாட்டியை உருவாக்குகிற இடம் தான் சபை. அப்ப நம்ம எதுக்கு வர்றோம் சபைக்கு அப்படின்னா, உருவாகும்படியே வர்றோம். நம்முடைய சிந்தையை வேற, இப்படி பண்ணா ஓகே ஆண்டவர் ஏத்துக்குவாரு, அப்படி இருந்தா ஓகே ஆண்டவர் ஏத்துக்குவாரு, இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் நினைக்கிறது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படி அல்ல, வேதம் இப்படிதான் சொல்லுது, நீங்கள் இப்படி மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு போதித்து நடத்தி அதை கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்ள வச்சு கடைபிடிக்க வச்சு அதை ஃபாலோ பண்ண வச்சு மனவாட்டியாய் மாறுவதற்கு உதவியாய் இருப்பதுதான் சபை. அல்லேலூயா. நம்ம அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அனுதினமும் வேதத்தை. இன்னைக்கு பார்த்தேன், வாலிப பிள்ளைகள் உள்ள வர்றாங்க, கையில் பைபிள் இல்லை. வாலிப பிள்ளைகள் பைபிள் கையில் இல்லை. எத்தனை பேர் வாலிப பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பெரியவங்களும் வந்திருக்காங்க, கையில பைபிள் இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை அது காண்பிக்கும். கண்டிப்பாகவே பைபிள் வச்சிருந்தா படிக்கிறாங்களா கேட்ட அது ரெண்டாவது. ஒன்று, ஒரு ஒழுங்குக்குள்ள வரும்போது முதலாவது கையில் என்ன இருக்கணும், வேதம் இருக்கணும், பைபிள் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பைபிள் எடுத்து வாசிக்கணும், அதை அண்டர்லைன் பண்ணி வாசிக்கணும். படிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 143:10 வாசிக்கலாமா? சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய செம்மையான ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு, தாவீது அங்கே ஜெபிக்கிறார். என்னன்னு, ஆண்டவரே எனக்கு பிரியமானதை, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய விருப்பத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவர் நடத்துதலுக்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நம்ம சரீரம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய மாம்சம் என்ன பண்ணணும்னா ஆவிக்கு விரோதமாக அநேக தீர்மானங்களை எடுக்கும், அநேக வழியில் நடக்கிறதுக்கு தன்னை ஆயத்தமாக்கும். ஆனா நாம என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்மைக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவர் நடத்தும்படியாக நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் கட்டுப்படுத்தி அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம 8 மணி வரை தூங்குறது நமக்கு பிரியம். ஆண்டவர் சொல்லுவாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்ப நம்முடைய மாம்சம் சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு, தூங்க ஒரு மணி நேரம், நைட் எல்லாம் 11 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு, என்னாச்சு அதனால கொஞ்ச நேரம் தூங்கு சொல்லி மாம்சம் சொல்லும். ஆவியான சொல்லுவாரு, அதிகாலையில் தேடுகிறவனை. அப்ப அதிகாலை என்னை நோக்கி பார்த்து ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க நம்ம என்ன பண்ணணும், மாம்சத்தை ஒடுக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் சமத்தை ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒடுக்க வேண்டும். செம்மையான வழியிலே கர்த்தர் நடத்துவார், செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப கர்த்தர் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறதுக்கு முதலாவது நீங்கள் முதல்ல படிக்க வேண்டிய ஒன்று வேதம். நீங்க வேதத்தை படிக்காம அடுத்த நிலைமைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க இருக்கலாம், எத்தனை வருஷம் இருந்தாலும் நீங்க 1ஆம் கிளாஸ்ல தான் இருப்பீங்களே தவிர நீங்க 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் வரும், 5ஆம் கிளாஸ் வரும், ஒரு காலேஜ் போகவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஃபெயிலா இருக்கிறீங்க. சொல்லப்போனா ஆவிக்குரிய சபைக்கு நீங்க வந்து இன்னைக்கு எத்தனை வருஷமே ஆயிருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விழுந்து போறவங்களா இருப்பீங்க, அடிக்கடி சோர்ந்து போறவங்களா இருப்பீங்க, ஊனா ஜெபிக்காத இருப்பீங்க, ஊனா ஆண்டவர் மேல விசுவாசமே இல்லாதவங்களா இருப்பீங்க. ஏன் அதை எதை காணிக்க தெரியுமா, எத்தனை வருஷம் சபைக்கு நீங்க போயிருந்தாலும் ஞானப்பால குடிச்சு நீங்க வளராம இருந்தீங்கன்னா உங்களுக்குள் பலன் இருக்காது. ஆவிக்குரிய போராட்டத்தை, மாம்சத்தை மேற்கொள்ளுவதற்கான தைரியமோ அந்த தில்லும் எங்க வரும் அப்படின்னா நீங்க வேதத்தை வாசிக்கும் போதுதான் வரும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போதுதான் ஒரு விசுவாசம் வரும், ஒரு தைரியம் வரும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் எண்ணம் வரும். ஒரு சோதனைகள் போராட்டங்கள் வரும்போதும் நாம
கர்த்தர் நம்மை பாதுகாக்க நம்ம அந்த வசனத்துக்காய் நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். அப்ப உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்துவாராக. அப்ப செம்மையில்லாத வழிகளிலே நம்முடைய மாம்சம் ஓட ஆரம்பிக்கும், சிந்தைகள் ஓட ஆரம்பிக்கும். வாலிபனே, உன் வாலிப நாட்களிலே கர்த்தரை நினைக்கணும். அது உன் கண்ணின் காட்சியிலும் உன்னுடைய நெஞ்சின் வழிகளெல்லாம் நீ நடப்ப. ஆனாலும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாருங்கிற பயம் எப்ப வரும் தெரியுமா? நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதுதான் தெரியும், ஆண்டவரே இது பண்ணக்கூடாது, இது பார்க்கக்கூடாது, இது செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லா சிறு பிள்ளைகள் இருந்து பெரிய குழந்தைங்க, நான் சொல்றது ஒரு 6 மாசம் 8 மாசம் குழந்தை, அதுல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெரியவங்க வர எல்லாரும் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. தேவனை விட்டு பின்மாறி தேவனுக்கு அருவருப்பான பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டு நம்ம தேவனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறோம். நம்மை சரிப்படுத்த நம்ம திரும்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னா ஜீவனுள்ள அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை நீங்க வாசிக்க ஜீவ நதிகள் என்னதுமா உள்ளதிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். அது எப்பவுமே வற்றாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 1:8 வாசிக்கலாமே. அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமா இருக்க வேண்டும். அதாவது 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை திரும்ப. அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி. அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படியாத புத்தி சொல்ல, அதாவது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். வேத வசனம் நம்ம என்ன சொல்லுதுன்னா, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா வசனத்தை சார்ந்து இருக்க வேண்டும். தனக்கு போதிக்கப்பட்ட நல்ல வசனத்தை சார்ந்து நீங்கள் அதை பற்றி பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று நீதிமானாய் தேவனுக்கு பிரியமானவனாக தேவனுக்கு சித்தமுள்ளதை செய்யக்கூடியவனாய் நீங்க மாறணும்னா உண்மையாய் வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டவருமாய் இருக்க வேண்டும். வசனத்தின் மேல் நீங்க சார்ந்து வாழும்போதுதான் நீங்க எல்லாவற்றையும் எதிர்க்க முடியும். வசனத்தை சார்ந்து வாழும்போதுதான் நீங்க எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க முடியும். அதனால தான் இப்படி கன்னிகை, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வசனம் வாசிச்சோம்ல, வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போலவும் மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போலவும் கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு தன்னை வாலிபன் எப்படி கன்னிகையாய் தன்னை மேல மகிழ்ச்சியா இருப்பது போல உங்களை நீங்கள் கன்னிகையாக, நீங்க தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக உங்களை மாற்றிக்கொள்ளும் போதுதான். இப்ப அதான் சொன்னேன், உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், ஆனா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. கன்னிகையா இருக்கக்கூடிய நான் இது தப்பு பண்ணக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற சில எண்ணங்களோடு கூட கட்டுப்பாடோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு பேரு தான் கன்னிகை. தான் என்ன வேணா பண்ணுவேன், அப்படி யாரை வேணா கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற எண்ணம் அல்ல, கட்டுப்பாடோடு கூட வாழுகிற வாழ்க்கை. என்னது, நிறைய ஆசை இருக்குதுங்க, நிறைய ஆசை, நான் இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் இது தேவனுக்கு நான் இப்படி போனா என்னுடைய கன்னிகை என்னுடைய வாலிப பருவம் கெட்டு போயிரும், வாலிபனுடைய பரிசுத்தம் கெட்டு போயிரும், நான் ஒரு தகுதி இல்லாதவனை மாறி போயிருவேன்னு சொல்லி அந்த பிள்ளை பயந்து அந்த பாவமான வழிகளுக்கோ தன்னை பரிசுத்த குறைச்சலுக்கான எந்த காரியத்தையும் செய்யாம வாலிப பிள்ளையாக காத்துக்கொண்டு மணவாளனிடத்திலே தன்னை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க போகுது பாத்தீங்களா, அந்த பிள்ளைக்கு பேரு தான் கன்னிகை. அப்ப கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக தேவனையே சார்ந்து தேவனுக்காக. அப்படின்னா அதுக்கு ஆசையா இருக்கும், அந்த ஆசையெல்லாம் தன் மணவாளனுக்காக. அந்த கன்னிகை என்ன பண்ணுவா, எல்லா ஆசைகளையும் விட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு கூட அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ஆசைகளை அடக்கி தன்னை விருப்பங்களை எல்லாம் விட்டு, அந்த விருப்பத்தை எல்லாம் எல்லா ஆசையும் நல்ல நிறைய பேர் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க கேள்விப்பட்டாலும் கூடயே இருந்தாலும் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு தன்னை பரிசுத்தமாக வாழ்ந்து யாருக்காக,
வரப்போகிற மணவாளனுக்காக தன் மணவாட்டி ஆயத்தமாகி ஒருங்கி, அதாவது ரெடியா இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த மணவாட்டின்னு பேரு. அல்லேலூயா. கன்னிகைன்னு பேரு. அந்த பிள்ளைக்கு பேர் தான் கன்னிகைன்னு பேரு. சூழ்நிலைகள் வரலாம், எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அந்த மணவாளனுக்கு உரிய மணவாட்டியாய் தன்னை உருவாக்குற அந்த நல்ல குணத்தை, கட்டுப்படக்கூடிய அந்த குணத்துக்கு பேரு அதான் கன்னிகை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசாயா 61:10 வாசிக்கலாமே. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாளன் தன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இங்கேயும் ஒரு உவமை பாசிக்கிறோம். என்னது? மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக. அப்படின்னா எப்படி இது பண்றாங்க? இதே போலவே அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தெரிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அவர் நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது அவர் என்ன கொடுத்தாருன்னா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்து அவருடைய மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்தும்படியாக ரட்சிக்க வர்றார் முதலாவது. இரண்டாவது, நீதியின் சால்வை எனக்கு தந்தார். அப்படின்னா நான் அவருக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீதியாய் நடந்து கொள்ளுவேன், நியாயமாய் நடந்து கொள்ளுவேன், என்னுடைய வழிகள் எல்லாம் சரி, நீதி இல்லாத காரியத்தை எல்லாம், அநீதியான காரியத்தை எல்லாம் நீக்கி நீதிமானாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ரட்சிக்கிறார். அதாவது தப்பு பண்ணிட்டு இருந்த என்ன கர்த்தர் எதுக்கு கழுவினார் தெரியுமா? எதுக்கு வேறு பிரித்தார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற்றினார். முதலாவது பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். இனிமேல் அந்த பாவத்தை தொடர்ந்து போகாதபடிக்கு, அந்த பழைய வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒரு வித்தியாசமான நீதியான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. நம் நீதியிலே நடக்க வேண்டும், நியாயத்திலே நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், நீதியை நடக்கணும். வேதவசனம் என்ன சொல்லுதோ அந்த வேதவசனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற முயற்சி பண்ண வேண்டும். பொய் சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்குது. ரட்சிக்கப்படக்கு முன்னால பொய் சொல்லிட்டு இருந்தோம், வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பின்னையும் சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதவே தொடர்ந்து போயிட்டு இருந்தா என்ன பண்றோம்? நீதியா வாழ்றோமா? நியாயமா வாழ்றோமா? பாருங்க, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி உங்களை சபையில் விடுத்து வச்சு நீதியின் சால்வை எனக்கு. நீதின்னு என்னது? நீதினா நீதி, நேர்மை, நியாயம், அந்த உண்மையா அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. அவருக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் இதை பண்ணக்கூடாது, நான் இதை பார்க்கக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்கள் நீதியாய் நீங்க நடந்து கொள்வதற்கு தேவன், அதாவது ரட்சிக்கப்படுகிறது இதுவரை செய்த பாவம். ரட்சிப்புன்னு என்னது? இதுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் செய்த எல்லா தவறையும் கர்த்தர் ரட்சிக்கிறார். அதெல்லாவற்றையும் மன்னிச்சு உங்களை புதிதான ஒரு பிள்ளையாக கொண்டு வந்து வைக்கிறார். அதுக்கப்புறமும் நீங்க தொடர்ந்து பழைய பாவங்களையும் பழைய வாழ்க்கையும் பழைய சிந்தையும் பழைய எண்ணத்தோடு கூட வாழக்கூடாது. உங்களை உருவாக்கி உருமாற்றி, அதுக்கு தான் எதுக்கு சபையில் சேர்த்தினாரு? அனுதினம் கர்த்தர் சபையில் சேர்த்தினார். எதுக்கு? நீங்க பழைய பிள்ளையை போலவே இருக்கக்கூடாது, ஒரு புதிய பிள்ளையாய் மாறுவதற்கு போதிக்கப்பட வேண்டும். அந்த புதிய அனுபவத்துக்கு நடத்துவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கும் போது தான் நீங்க கற்றுக்கொண்டு கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பதான் அந்த பழைய மனுஷனை மேற்கொள்ள முடியும், பழைய வாழ்க்கையை விட்டு விலகி புதிய வாழ்க்கையில தொடர முடியும் என்கிறதுக்காகத்தான் நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார். ரட்சிப்புங்கிறது வேற, நீதிங்கிறது வேற. ரட்சிப்புங்கிறது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நீங்க எப்பேற்பட்ட பாவிகளா வேணா இருக்கலாம், எவ்வளவு வேணா தவறு பண்ணி இருக்கலாம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டா அன்று முதல் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள், அன்று முதல் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பழைய பாவத்தை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு பிரியமா தான் வாழ்வேன் அப்படிங்கிறது இல்லாம
சிறு பிள்ளையை போல நீங்க வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் செய்ய 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 உங்கள் சிந்தைகள் மாறும். அவருக்கு என்ன பிரியம் என்ன பிரியம் இல்லைங்கிறத தெரிஞ்சு கொண்டு நீங்க வளர ஆரம்பிப்பீர்கள். அதுக்குத்தான் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி உங்களை சபையில் உள்ளது சேர்த்தி நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார். அப்ப நாம சபையில கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்படியே வாழ்ந்து காலத்தை கழிப்பதற்காக அல்ல, நம் அவருக்கு பிரியமாய் நீதியாய் நடந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுக்கிற இடம்தான் சபை. அல்லேலூயா. அந்த கற்றுக்கொள்ளும் போது நீங்க நீங்க தவறுகள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் இப்ப பாருங்க, நான் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும் சில தவறுகள் எல்லாம். ஆமா, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய பலவீனம், இதுதான் நான் சென்ற பாவம், நான் இப்படித்தான் இருந்தேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலையும், இப்பவும் அது என் வாழ்க்கையில் இருக்குது, இப்பவும் நான் வசனத்தை வாசிக்கிறேன், இருந்தாலும் இந்த தவறுகளை பண்ணி கொண்டிருக்கிறேன். உள்ள ஓடிட்டு இருக்கோம். கர்த்தர் கண்டிப்பா ஞாபகப்படுத்திட்டு இருப்பார். எல்லாத்தையும் எல்லாருக்கும் முன்னால ஒரு ஸ்கிரீன் போடுற மாதிரி சிந்தை வந்து கொண்டே இருக்கும். நான் பண்றது இதுதான், நான் பண்ற தவறு இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பான ஒன்று உணர்த்தி கொண்டிருப்பார். அந்த அந்த காரியங்களை இங்கே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேக பிள்ளைகளை எனக்கு தெரியும். நான் போய் பேசும்போது நான் கரெக்டா குறிப்பிட்ட அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அந்த பசங்கள்ட்ட சொல்லுவேன், அந்த பெரியவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்க இந்த தவறு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆமா அப்படிம்பாங்க. கண்டிப்பா நிறைய பேர், நீங்க ஒன்னு ரெண்டு சொல்ல முடியாது, நிறைய பேர்கிட்ட நேரடியாக சொல்லி நீங்க இந்த தவறு பண்றீங்களா, இந்த இருந்து நீங்க மாறி போயிட்டு இருக்கிறீங்களா. ஆண்டவர் கண்டித்து உணர்த்தவர். நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பண்ணிட்டு விட்டுறவர்ல. ஏன் உணர்த்துறாருன்னா உங்க மேல இன்னும் அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க சரியா இருக்க வேண்டும், மாற வேண்டும். இப்படியே நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்கிறதல்ல வாழ்க்கை. பரிசுத்தமாய் மனவாட்டியாய் உருவாக வேண்டிய சபை இது. உருவாக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து இருக்கிறோம். இன்னும் இந்த பழைய மாதிரியே நான் வருவேன் போவேன், எனக்கு அதுக்கு நான் சொல்ற நேரம் தான் வருவேன், நான் போற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் போற மாதிரி தான் இருப்பேன், அப்படி அல்ல. உங்களுடைய எல்லாம் எப்படி மாறிவிடும்? ஒரு வசனத்தை இப்படி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால், அப்படின்னா கன்னிகையாக உங்களை மாற்றி பழைய வாழ்க்கையெல்லாம் கழுவப்பட்டு தேவனை மாத்திரம் அவருக்கு வேண்டி உங்களை சிந்தைகளை மாற கன்னிகையாக, அப்படின்னா கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க உங்களை சிந்தைகளை மாறுபடியாக நான் போதிச்சு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய நடத்தைகள் மாறுபடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கற்புள்ள கன்னிகையாய் ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும். முதல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்னது? முதல்ல குழந்தையாய் பிறக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு நண்பராய் கர்த்தர் மாறுகிறார், அதுக்கப்புறம் நல்ல ஆசிரியர் உங்களுக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் நல்ல மனவாட்டியாய் உங்களை உருவாக்குறாரு. ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு பெண் பிள்ளை உங்க வீட்டில் பிறக்குன்னு வச்சுக்குவோம். எதுவரை வீட்டில் வச்சிருப்பீங்க? ஒரு பெண் பிள்ளை உங்க வீட்டில் பிறக்குது அப்படின்னா எதுவரை குழந்தையா இருக்கும்போது நல்லா தாலாட்டி சீராட்டி வளர்ப்பீங்க. கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் படிக்க வைப்பீங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்து 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 ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீட்டிலே வச்சுக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க. எது கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்? உங்க வீட்டிலே வச்சுக்கிட்டானே, உங்க பிள்ளை தானே அது. சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த குழந்தைய ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்? ஒரு ஸ்டேஜ் வர வளர்த்தனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறோம்னா, நீ இங்கெல்லாம் இருந்ததெல்லாம் நாங்க வளர்த்தனதெல்லாம் வித்தியாசமா இருக்கும், நீ மணவாளனுக்காகவே வளர்க்குறீங்க. எப்படி எதுக்கு வளர்க்குறீங்க? மணவாளனாய் மனவாட்டியாய் உங்க பிள்ளைய மணவாளுக்கு கொடுக்கும்படியாக நீங்க வளர்த்துறீங்க. யாரா வீட்டிலேயே வச்சுக்கலாம் சொல்லி வளர்த்துறீங்களா? இல்ல. அதே ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்த்துவதற்கு நோக்கம். சின்ன குழந்தையாக்கும் போது திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம், ஒண்ணும் பண்ண மாட்டோம். வளரும் போது புத்தி சொல்லுவான், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ நேரத்தில் எந்திரிக்கணும், நீ சமைக்கணும், பழகிக்கணும், கற்றுக்கொள்ளணும், அந்த இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைய ஒரு மனவாட்டியாக உருவாக்கப்பட்டு ஒரு மணவாளனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அந்த மணவாளன்கிட்ட போயிட்டு எங்க அம்மா இப்படி பண்ணாங்க, அப்பா இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர அந்த மணவாளனுக்குரிய பிள்ளையாக அந்த மனவாட்டியாய் அங்கே போய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அங்க போனதுக்கு அப்புறமும் குழந்தையாவே நடந்துக்கிறாங்க, பிள்ளைகளாவே நடந்துக்கிறாங்க, மனவாட்டியாய் நடந்து கொள்வதில்லை. கர்த்தர் தான் சொல்றாரு, நீங்க இங்க இருக்கும் போதே மனவாட்டியாக நீங்க ஆயத்தமாக வேண்டும். தேவனுக்கு என்ன பிரியம் தெரியுமா?
நீங்க இங்க இருக்க வர 8 மணி வரை தூங்கி இருப்பீங்க, உங்க வீட்டுல இருக்க வர. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறவங்களா மாறணும். அதான் மணவாட்டி. மணவாட்டினா அதுக்கு ஆயத்தமாயிரணும். மணவாட்டினா கடவுள், அதாவது கணவனுக்கு என்ன பிரியமோ அதை சமைத்து கொடுக்கக்கூடிய மணவாட்டி. கணவனுக்கு என்ன பிரியமோ அதன் மாதிரி உடுத்துகிற மணவாட்டி. கணவனுக்கு என்ன பிரியமோ அதன்படியாய் தன்னை என்ன பண்ண அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், கொடுக்கிறதா இருக்கட்டும், நடந்து கொள்கிறதா இருக்கட்டும், எல்லாம் அவருக்கு பிரியமான ஒரு மணவாட்டியாகத்தான் உங்களை உருவாக்குறாரு. தவிர உங்க இஷ்டத்தபடியா நான் இருப்பேன், நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது அல்ல. அதை குறித்து தான் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 5வது அதிகாரத்தை வாசிக்கலாமே. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அங்க சொல்லாரு பாருங்க, 21 வாசிங்க. 21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அங்க வசனம் என்ன சொல்லுது? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு எப்படி கீழ்ப்படியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. முதல்ல யாரு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் கணவனுக்கு கீழ்ப்படிய முடியும். கர்த்தருக்கும் கீழ்ப்படியது இல்லை, கணவனுக்கும் கீழ்ப்படியது இல்லை. அப்படின்னா எப்படி கீழ்ப்படிதல் வரும்? வசனம் தெளிவா சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. கர்த்தருக்கு நீங்க பயப்பட்டீங்கன்னா உங்கள் சொந்த புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படியவீர்கள். இப்படித்தான் நம்மளையும் கர்த்தர் மணவாட்டிங்கிற ஒரு ஸ்தானத்துல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறது போல எப்படி மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதோ, இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயத்தோடு கூட கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அடுத்த வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். தலைய மதிக்கணும், மிதிக்க கூடாது. என்னது? தலைய நல்லா மதிக்கணும். அங்க பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். வசனம் நல்லா நமக்கு தெரியும். எப்படி, அதாவது மணவாளன் மணவாட்டி மேல எப்படி பிரியமா இருக்காருன்னா, கீழ்ப்படிந்து இருக்கும்போது, அதாவது தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருந்து அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். இப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்த வசனத்துக்கு வாசிக்கலாமே. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையானது கர்த்தருடைய சொல்லும்போது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் சபையும் இணைத்து தான் கர்த்தர் பேசுவார். எங்க போய் நீங்க பேசுறீங்கனாலும் ஆண்டவர் சொல்ற பாருங்களேன். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மணவாட்டி எப்படி கிறிஸ்துவுக்கு சபையானது அப்படின்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுனா மணவாட்டி மணவாளனுக்கு கீழ்ப்படுகிறது போல சபையானது வரப்போகிற மணவாளனாய் வரப்போகிற மணவாட்டிக்கு ஆயத்தமாகிற சபையாய் இருக்கிறதுனால சபையானது கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறதோ அதை போல தன் மணவாட்டி என்ன பண்ண மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு வித்தியாசம் இல்ல. நீங்க குடும்பத்துல எப்படி வாழ்றீங்களோ அதுதான் நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற கணம். ரெண்டு நீங்க நினைச்சிருக்க நான் குடும்பத்துல எப்படி இருப்பீங்க, ஆலயத்துல போன ஆவியில நிறைஞ்சு ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க குடும்பத்தில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை தான் நீங்க சபையிலே தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். வசனம் பாருங்க, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படித்து இருக்க வேண்டும். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் நினைச்சீங்கன்னா முதலாவது குடும்பத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர்களை அழைச்சிட்டு போனோம்னா அதான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள். அதான் நீங்க நம்ம சபையினா ஆண்கள் பெண்ணும் சேர்ந்துதான் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல இந்த சபையில நம்ம ஒரு ஒழுங்குமே வச்சிருக்காரு. நீங்க எப்படி குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும், நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும். குடும்பம்னா என்ன? நம்ம நினைச்சிருக்கிறதா குடும்பம் அல்ல, நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை தான் குடும்பம் அல்ல, நாம போட்டிருக்கிற ஆசைகள் எல்லாம் வச்சு அப்படி அல்ல. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அந்த மணவாளனுக்காய் நம்ம ஆயத்தமாகும் போது எதெல்லாம் பாவமோ எதெல்லாம் அவருக்கு பிரியமில்லாததோ எதெல்லாம் நமக்கு இஷ்டமானதோ எல்லாத்தையும் வெறுத்துட்டு அவருக்கு வேண்டிய வாழ்றோம். பாத்தீங்களா,
அதுதான் வாழ்க்கை. எனக்கு இதுதாங்க பிடிக்கும் அப்படிங்க இல்லைங்க, எங்க கணவருக்கு இதுதான் பிடிக்குங்கிறதுக்காக தன்னுடைய உணவை மாற்றிக்கொள்வது, உடையை மாற்றிக்கொள்வது, நடையை மாற்றிக்கொள்வது, சுபாவங்களை மாற்றிக்கொள்வது, இதுதான் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு அழகு. அதே போலதான் கர்த்தரும் அந்த மணவாளனை சந்திக்கிறதுக்கு நாம ரெடி ஆகிறது எப்படின்னா, நம்முடைய சிந்தைகளையும் எண்ணங்களையும், வாலிபனா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம், ஆனா கடவுள் போதிக்கிற அந்த வசனத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்வது. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும், இருந்தாலும் வசனம் இப்படி சொல்லுது, அதனால தப்பு பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த மணவாளனுக்காக நம்மை மாற்றிக்கொள்கிற போதிக்கிற இடம் தான் சபை. கண்டிப்பா நம்ம குடும்பத்துல மாத்திரம் சரியா நீங்க வாழாவிட்டா கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி எண்ணம் வச்சுக்காதீங்க. குடும்பம் தேவனால் உருவாக்கப்பட்டது. குடும்பம் நம்ம என்னது, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை. நீங்க அதுல சரியா வாழாம, அதுக்கு சரியா கீழ்ப்படியாம, அது சரியா நீங்க அதுக்குன்னு கணவன் எல்லாம் அப்படிங்கறதல்ல. புருஷருக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். எப்படி நிறுத்தணுமாமா? பரிசுத்தமுள்ள மகிமையான பிழையற்றமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நீங்க குடும்ப வாழ்க்கையும் சபையும் ரெண்டு பிரிச்சு பார்க்க முடியாது. ஆண்டவர் பிரிச்சு சொல்றல, அதனால தான் மணவாளன் மணவாட்டின்னு சொல்றாரு. அதனால தான் கணவன் மனைவியும் கத்த சொல்றாரு. மனைவி என்ன பண்ணணும், கணவன் என்ன பண்ணணும் சொல்லி கத்த சொல்றாரு. கரைதிரை 26 தொடர்ந்து வாசிக்கலாம். 26 வாசிக்கலாம். 26ல தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, திருவசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம், அது பழைய வாழ்க்கையை மாற்றி புதிய வாழ்க்கைக்கு ஒரு உடன்படிக்கை முதலாவது பண்ணுகிறார். அப்படித்தானே? ஞானஸ்தானம் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அப்படின்னா பழசெல்ல கழுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முதலாவது ரட்சிப்பு கொடுத்து ஒரு புதிய மனுஷனை தீர்மானம் பண்ண வச்சு ஞானஸ்தானம் எடுக்க வச்சு நம்முடைய சுபாவத்தை எல்லாம் அடக்கம் பண்ணி, நம்முடைய பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியாக தண்ணீர் முழுக்கினால் உங்களையும் என்னையும் கத்த சுத்திகரித்தார். அப்புறம் பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரை திரை முதலானவைகள் அதுக்கப்புறம் ஒரு கடையும் படாம, அதுக்கப்புறம் திரை இன்னும் படாம, கரை அப்படின்னா சுருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கரைனா அழுக்கு, அது மாத்திரம் இல்லாம அயன் பண்ணும் போது நம்ம சுருக்கலாம் போது இல்ல, அந்த மாதிரி கசங்காதபடிக்கு திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப குடும்பத்தை நடத்துவதற்கு கரை திரை வராதபடி தன்னை காத்துக் கொள்வதற்கு புருஷர்கள் என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டும். அதற்காய் கொஞ்சம் உழைக்கணும், அதற்காய் சில நேரங்களை செலவிடணும், அதற்காய் சில காரியங்களை பண்ணணும். அப்பதான் கிறிஸ்து நமக்கு முன்பாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாய் நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். குடும்பத்தை கட்டுவதில் ஆண்கள் ரொம்ப முக்கியமா பங்கு வகிக்கணும். எப்படி பலவீன பாண்டங்கள் பெண்கள், அதான் வசனமே சொல்லியிருக்கு, அவங்க பலவீன பாண்டங்கள். ஆனா நம்ம தான் விவேகமாய் நடந்து கொண்டு அந்த குடும்பத்தை கட்ட வேண்டிய பகுதிகளிலே. அடுத்த வசனம் வாசிக்கலாமே. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன்னைத்தானே அன்பு கூறுகிறான். பாத்தீங்கன்னா அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவி அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இப்படி வசனம் எதுக்காக நம்ம குடும்ப வாழ்க்கை கத்த கொடுத்திருக்காருன்னா, ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:24 வாசிக்கலாமே. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்களாமா?
ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அந்த ஐக்கியத்தோடு இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் குடும்ப வாழ்க்கை. ஒரே மாம்சமாய் ஒரே மனதோட ஒரே எண்ணத்தோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் குடும்ப வாழ்க்கை. அப்படி வாழ வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர், அதாவது ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் சொன்னா எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடே இல்லை. எனக்கும் அவர் சொல்றதா நான் கேட்டு வாழ்றேன், அந்த அவருக்கு பிடியமாத்தான் நான் நடந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி இருவரும் தன்னை விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கிற வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை. இருவரும் தன்னுடைய கணவனுக்காய் மனைவி மாறுவது, மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுற கணவன், இப்படி மாறும்போதுதான் ஒரு மனம் அங்கே வரும். அவள் ஒரே சரீரமாய் வாழ்கிறார்கள். அதனால்தான் சபையில ஏன் திருவிருந்து கொடுக்குது? நானும் தேவனும் ஐக்கியமா இருக்கிறோங்க அர்த்தம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா, ரெண்டு பேரா இல்ல, நானும் என் தேவனும் என்ன எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கிறோம். அதனால்தான் அவருடைய சரீரத்துல நம்ம பங்கடைகிறோம், ஒரே சரீரமாய் மாறுகிறோம். இன்னைக்கு ஏன் திருவிருந்து கொடுக்கிறோம்? ஏன் திருவிருந்து எடுக்க நம்ம தைரியப்படுறோம் சொல்றோம்? ஒருவேளை குறைகள் இருக்குமானா, ஒருவேளை பாவங்கள் இருக்குமானா, ஒருவேளை நம்ம தவறு பண்ணியிருப்போமானா, எல்லாத்தையும் மன்னிச்சு ஒரே சரீரமாய் மாறுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அதான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார். அதான் திருவிருந்துடைய ரகசியமும் குடும்ப வாழ்க்கையும் ஒன்றுதான். நான் தான் எல்லாம் நீங்க ஆண்கள் முடிவெடுக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் முன்னாள் தலையா இருக்கிறார். நமக்கு யார் இருக்கா? கர்த்தர் தலையா இருக்கிறாரு. எங்களுக்கு யாருமே தலையில்லை, நாங்க எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிறதல்ல வாழ்க்கை. நீங்க வேத வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களுக்கு தலையா இருக்கிறார், நீங்க குடும்பத்துக்கு தலையா இருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா குடும்பத்தை நன்ற நடத்துவதற்கு தேவையான ஆலோசனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை வாசிக்கணும். நீங்க வசனத்தை வாசிக்காம வீம்பு பிடிச்சிட்டு நடந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஆசிரமமா இருக்காது. நீங்க நினைச்ச மாதிரியே வாழ்வீங்க, நான் நினைச்ச மாதிரி பண்ணுவீங்க, அங்கே சமாதானம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் குடும்பத்தை சரியாய் நடத்துவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனைவிதான் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பான். அதுதான் அருமையான குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்பத்தை கர்த்தர் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதைத்தான் மாதம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சபையில் திருவிருந்து கொடுக்கும் போது அவருடைய மாம்சத்தையும் நாம புசிக்கிறதுனால நாம் ஒரே மாம்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் திருவிருந்தனா ஏதோ வாரம் எடுக்க, மாசம் எடுக்கணும் போல தோணுது. எடுக்காம இருந்தா எல்லாரும் என்ன ஏன் எடுக்கல கேட்பாங்க. அதனால ஜாக்கிரதை எடுக்கணும், திருவிருந்த ஜாக்கிரதை எடுக்கணும். நாமும் அவரும் எந்த வாக்குவாதமும் இல்லை, எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை. அவரை பிரியப்படுத்தி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மட்டும்தான் எடுக்கணும் திருவிருந்து. வாரம் ஃபுல்லா பயத்தை வாசிக்க மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சபைக்கு ஒழுங்கா வர மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், திருவிருந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்க எடுக்கக்கூடாது. திருவிருந்து ஒரே மாம்சமா இருக்கிறோம் என்பதை அடையாளமாக நாம அந்த தேவனை மட்டும்தான் ஆராதிக்கிறோம், அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம், அவர் தான் என் தேவன், அவர் தான் எல்லாம் என்னை பார்த்துக்கிறார் என்று சொல்லி நீங்க வெளிப்படையாய் காண்பிக்கிற இடம் தான் திருவிருந்து. ஜெபம் பண்றதில்ல, பைபிள் படிக்கிறது இல்லை, சபைக்கு வர்றதில்லை, திருவிருந்து மட்டும் பங்கெடுத்துட்டு நான் ஒப்புரவாகிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆக்கினைக்கு தப்பாதபடிக்கு. ஆமா, அதான் சொல்றாரு, தன்னைத்தான் நிதானித்து அறிய வேண்டும். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, என் கணவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, மனைவியோருக்கு சரியா இருக்கிறேனா, இல்ல வீட்டுல எப்படி நடந்துக்கிறோம்? சபையும் குடும்பமும் வேற அல்ல. சபை பெரிய குடும்பம், வீடு சின்ன குடும்பம், அவ்வளவுதான். எல்லா குடும்பமும் சேர்ந்து வருகிறத சபை. சபையில நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நீங்க குடும்பத்துல எப்படி இருக்கிறீங்களோ அதை பிரதிபலிக்கிற இடம் தான் சபை. திருவிருந்தும் அதுதான். ஆண்டவரோடு கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என் மனைவிக்கு உண்மையா இருக்கிறேன், என் கணவனுக்கு உண்மையா இருக்கிறேன், வாலிப பிள்ளைகள் என் தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருக்கிறேன், என்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்றேன், சின்ன குழந்தைகள் எல்லாம் நான் கர்த்தருக்கு பிரியமா ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன். ஒரு வயசு வர நம்ம சரியா இருக்கிறோம். ஆனா திருவசனத்துக்கான சத்தியம் பெரிதானது. அது வசனம் போதிக்கிற விதங்கள் வித்தியாசமானது, திருவிருந்துக்கான சத்தியம் வித்தியாசமானது. நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம் மாசம் ஆச்சுன்னா கொடுப்பாங்க, 1வது வாரம்னா கண்டிப்பா போயிடணும், மற்ற 2-3 வாரம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வேதம் தெளிவா, அதுதான் சொல்ற, பைபிள் படிக்கணும். நீங்க பைபிள் படிச்சா மட்டும்தான் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னா வேறல்ல,
எப்படி வேணா குடும்பத்தில் இருந்துகிட்டு அப்படியே வந்து திருவிருந்து எடுத்துட்டு போறதில்ல. குடும்பம் தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் தேவன் உருவாக்கின ஒரு மிக முக்கியமான மகிமையான ஒரு காரியம். அதை கெடுத்து போடும்படி சத்துரு என்ன பண்ணுவானா, கீழ்ப்படியே வைக்க மாட்டான். யாரா இருக்கட்டும், நீ எதுக்கு போய் கீழ்ப்படிச்சிட்டு நீ என்ன சம்பாதிக்கிறது இல்லையா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, பெண் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆணும் பெண்ணும் ஒண்ணு தானே, எங்களுக்கு என்ன, நாங்களும் இப்படி தான் இருக்கிறோம், எங்களுக்கும் 2 கை 2 கால் எல்லாமே இருக்குதுல்ல, அப்ப நாங்களாம் ஒண்ணு தானே, நாங்களும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, எதுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நாங்க எங்களையும் என்ன மதிக்க மாட்டாங்களா? நீங்க வேதத்துல எங்கேயாச்சும் ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்களேன், பெண்களுடைய பேர்கள் எங்கேயாச்சும் எழுதப்பட்டிருக்குதா? என்னாச்சும் இருக்குது பாருங்களேன், என்னாச்சும் இருக்கா? முதல்ல பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் அப்படிதான் போட்டுக்கே தவிர அந்த பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, பெண்களை எங்கேயாச்சும் முக்கியத்துவப்படுத்திருக்குதா? ஏன் முக்கியத்துவப்படுத்தல? உங்களுக்கு இழிவா பேசுறது இல்ல, உதாரணம் சொல்லுங்களேன். கை தட்டுங்க மக்கள், எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. கீழே பைபிள் எடுங்க, கீழே மொபைல் எடுங்க, பைபிள் கையில் எடுங்க, கையில் எடுங்க மக்கள், கை பிடிச்சி உயர்த்தி காணிப்பீங்க, உயர்த்தி காணிப்பீங்க. எல்லாம் வைத்திட்டீங்களா? சரி, எந்த கையில் வைத்தீங்க? வலது கையில். ஏன் வலது கையில் வைத்தீங்க? ஏன் வலது கையில் வைத்தீங்க? கீழே வச்சு, கீழே போட்டு, கீழே போட்டு. ஏன் வலது கையில் உயர்த்தீங்க? ஏன் இடது கையில் உயர்த்தல? எதுல உயர்த்தணுமோ அதுல தான் உயர்த்தணும். இதுல 5 விரல் இருக்கா இல்லையா? இதுல 5 விரல் இருக்குதா இல்லையா? ஏன் இந்த கையில் வைத்திருக்கீங்க? இந்த கையில் வைத்திருக்கலாம்ல. உங்க சரீரத்தில் இருக்குது 2 5 விரல் தானே, ஏன் நம்ம அந்த கையை உயர்த்துறது இல்லை? யோசிக்கணும். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் சரியான கணக்கு வச்சிருக்காரு. யாரு என்ன பண்ணணும், யார் என்ன பண்ணக்கூடாது, எந்த கை எந்த வேலை செய்யணும். எல்லாரும் கையில் 5 விரல் தான் இருந்தாலும் எந்த கையில சாப்பிடணும், எந்த கையில அதிக பலன் கொடுக்கணும், எந்த கைக்கு பலன் சொல்லுங்க? ரைட்டுக்கா லெஃப்ட்டுக்கா? ரைட்டுக்கு தானே. ஏன் ரைட்டுக்கு அதிக பலன் கொடுத்தாரு? ஏன் ரைட் கைக்கு அதிக பலன் கொடுத்தாரு? 2 உங்க சரீரத்தில் இருக்குது, 2 5 விரல் 5 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன் ரைட் ஹேண்டுக்கு வந்து அதிகம் பலன்? ஒரே மாதிரி இருந்தாலும் பலன் தான். ஹல்லேலூயா. ஆமா, எங்களுக்கும் எல்லாம் தெரியும் நீங்க சொல்லிக்கலாமே தவிர கர்த்தர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்குல இருந்து யாரு மாறினாலும் அது சரியா இருக்காது. அது வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை, அது தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை. யார் அதான் குடும்ப தலைவன் அப்படின்னா எப்படி இருக்கணும், மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேதம் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்குது. மனவாட்டியாய், அதான் தான் சொல்றேன், மனவாட்டியா தான் உங்களை உருவாக்குது. யாரையும், எந்த கணவனா இருக்கட்டும், எந்த மனைவியா இருக்கட்டும், எந்த குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாரையும் மனவாட்டிங்கிற ஒரு ஸ்தானத்துல தான் வச்சிருக்கிறதே தவிர வேற ரூல்ஸ் வச்சிருக்குதான். உங்களை பிள்ளைகளாய் சேர்த்துக்கொண்டு மனவாட்டியா மாறினா தான் கத்த எடுத்துட்டு போவார். நீங்க பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. நீங்க அவர் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நீங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இப்படி வேணா இருப்பாரு. ஆனா நீங்க மனவாட்டியா உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் கத்த என்ன பண்ணுவாரு? வசனம் தெளிவா சொல்லுது, மனவாட்டியை அழைத்து கொண்டு போகும்படியாக மணவான் இதோ வருகிறாருங்க சத்தம் கேட்குமாமா. மனவாட்டியா நீங்க உருவாகணும். நீங்க எப்படி வேணும், எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மனவாட்டியா உருவாகினதுக்கு அப்புறம் தான் நீங்க கர்த்தரோடு போக முடியுமே தவிர நான் எப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், என்னை ஆண்டவர் இப்படி வச்சுக்கிறா அவெல்லாம் ஓகே தான். நீங்க மனவாட்டியாய் மாற வேண்டும், வளர வேண்டும். அதுக்குத்தான் திருவசனமாகிய ஞானப்பாலைமே இங்க குடிக்க குடிக்க வாசிக்க 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 உங்களுடைய சிந்தைகள் மாற ஆரம்பிக்கும், எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், செயல்கள் மாற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அதான் ஒரு லேடி கேட்டாங்க, நாங்கெல்லாம் எங்களுக்கு 5 கையும் கால் இருக்கு, நாங்களும் சம்பாதிக்க கூடாதா, நாங்களும் பண்ணக்கூடாதா அப்படின்னு. அதான் சொன்னேன், இதான் சொன்னேன், 2 விரல் 2 கை இருந்தாலும் பலன் எது இருக்கு? நீங்க எந்த வேலை செய்யறதுக்கும் இந்த கையை பயன்படுத்துவீங்க, இந்த கையை அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் அதுலயே வேறுபாடு வச்சிரு. நீ நிற்கும் போது எந்த காலுக்கு பலன் அதிகம்? உங்களுக்கு இந்த காலு இல்லன்னா சரி, எனக்கு இந்த கால் தான் பலனுங்க, இந்த காலை வெட்டி போட்டுடலாமா? எனக்கு ஒரு கால், எனக்கு நல்ல பலன் இருக்குது, இந்த கால் போதும், இந்த கால் வெட்டி போடலாமா? இந்த கால் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் இந்த கால் முன்னால போகும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் இந்த காலு முன்னால போகும். இந்த 2 கை சேர்ந்து பிடிச்சா தான் தூக்க முடியும். கை தட்டணும்னா 2 கை வேணும். இந்த கை பலனா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கை மட்டும் எனக்கு போதும் சொல்ல முடியுமா? பலன் உள்ளதும் பலன் இல்லாததும் வேணும். ஆனா அதுக்குன்னு நான் தான் பலன்னு சொல்லலாம், இங்க ஒன்றும் வேலை நடக்காது. பலன் உள்ளதும்
பலன் இல்லாததும். அததான் கணவனும் மனைவியும் ரெண்டும் சேர்கிற வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கையை தவிர நான் நினைச்சதா அப்படின்னு சொல்றேன். நம்ம அதான் சொல்றேன், எல்லாத்துக்கும் வேதம் தெளிவா அழகா அருமையா போட்டிருக்கு. நம்ம தான் படிக்கிறது இல்லையே, சொல்றது கேட்கறது இல்லையே. நான் இப்படித்தான் இருப்பேன். நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி தன் இஷ்டத்தபடியாய் வாழாம தன்னை தேவனுக்கு பிரியமான மனவாட்டியாய் நிறுத்தும்படி நம்மை தயார்படுத்துகிற இடம் தான் சபை. அதான் சொல்லுதேன், நீங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு அநேகம் இருக்கலாம், அநேக விருப்பங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில பரலோகத்துக்கு போக முடியாது, மனவாட்டியாய் மாற முடியாதுங்கிறதுக்காக உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், குறைத்து கொண்டு அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. மனைவியானவள் தன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும், எப்படி பேசினா அவர் அன்பா இருப்பாரு, எதை பேசினா அவர் ஒன்னு வாங்கிட்டு வச்சா 2 வாங்கிட்டு வருவாரு, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர் நமக்கு வாங்கி தருவாரு. நம்ம குறை சொல்லிட்டே இருந்தா வாங்கிட்டு கொடுப்பாங்களா? குற்றப்படுத்திட்டே இருந்தா நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க, எதுக்கு செய்துட்டு குற்றப்படுத்திட்டு பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நடந்துக்கிற விதம்ங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்ப கர்த்தர் நம்ம எப்படி மனவாட்டியா உருவாக்குறாரோ அந்தக்கு நீங்க எடுத்துக்காட்டு தான். குடும்பத்தை முதலாவது குடும்ப வாழ்க்கை, ஒவ்வொரு குடும்பம், நான் சொல்ல தனிப்பட்ட உங்களை தாங்க இவங்களை தாங்க இல்ல, ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் வசந்து கீழ்ப்படிஞ்சு மனைவிக்குரிய அந்த பாட்டில் நின்னா, கணவனுக்குரிய பாட்டில் நின்னா, குழந்தைகளுக்குரிய பாட்டில் நின்னா தான் நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை எல்லாம் ஒரு மனதோடு கூட சேவிக்க முடியும், ஒரே மனதோடு கூட கடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்கள் தனி மனிதன், அதாவது ஆண்கள் எடுக்க வேண்டிய முடிவுல கரெக்டா எடுக்கணும், பெண்களுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிருக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவார் ஆதாம் பார்த்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த பாட்டுல கர்த்தருக்கு தான் கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுதா இல்லையா? ஆதாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு இல்லையா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் உன் மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடியால். அப்ப நம்ம யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும்னா மனைவி அங்க முக்கியம் தான். அதுக்கு மேல நம்முடைய அதிகாரியா இருக்கக்கூடிய கணவர், தலைவரா இருக்கக்கூடிய கடவுளுக்கு முதலாவது முக்கியத்துவப்படுத்தணும். அதுக்கு ஒத்து போகிற வாழ்க்கை தான் நமக்கு சரியான வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் சொல்லணும்னு நினைச்சிருந்தால் பரவாயில்ல. நீதிமொழிகள் 18:22 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவையும் பெற்றுக் கொள்ளுகிறான். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்தாருன்னா மனைவியை கண்டடைகிற, புருஷனை கண்டடைகிறவள் சொல்லாங்க. மனைவியை கண்டடைகிறவன் என்ன பண்றாங்க, நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ள. அப்படின்னா குடும்ப வாழ்க்கை, கர்த்தரால் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லுது, மனைவியை கண்டடைய பண்ணுகிற கர்த்தர் அவன் எப்படி மனைவியோடு வாழ வேண்டும் என்கிற கர்த்தர் தயையும் கொடுக்கிறார். எப்படி வாழணும், எப்படி நடத்துக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணுங்கிற அந்த காரியத்தையும் என்ன பண்றாரு, கற்றுக் கொடு, அதுக்கான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப மனைவியை தேவ சமூகத்திலிருந்து நீங்க கண்டு கொண்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான கர்த்தர் தயையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். அதுல எபேசியர் 2:11 வாசிக்கலாமே. 2:1 எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக மாம்சத்தின்படி இந்த ஆகாய பிரபுவுடைய ஆதிக்கத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அதனால முற்காலத்தில் நீங்க செய்து வந்தது போலவே இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடாது. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க முன்னால ஆகாயத்து அதிபதியுடைய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து பாவம் செய்தது போல நீங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமோ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமோ நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது. இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள்.
அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். மற்றவர்களைப் போல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கோபாக்கினின் பிள்ளைகளாக மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை தன் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்போ உங்களுக்கு திருமணமாச்சோ, எப்போ தேவனோடு கூட உடன்படிக்கை ஏற்பட்டதோ, எப்போ தேவனோடு கூட ஐக்கியம் ஏற்பட்டதோ, கழுவப்பட்டீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க அந்த பழைய வாழ்க்கையை விட வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பழைய என்னது வாழ்க்கையை விட வேண்டும். ரெண்டுக்கும் சம்மதம் இருக்குது. முன்காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம், கல்யாணத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்குவோம். முற்காலத்துல எப்படி இருந்தோம், எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா திருமணமாகி நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி செய்யாதபடிக்கு புருஷன் விரும்புகிறபடி செய்ய வேண்டும். சபைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா, உங்களுடைய மாம்சம் மனசு விரும்புகிறபடி செய்யக்கூடாது. ஆத்ம மலவாளன் என்ன விரும்புகிறாரோ அதன்படியாக நீங்கள் கட்டுப்பட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டும். விட்டுறோம் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம். அதுக்குத்தான் சொல்றேன், நீங்க திருவசனமாகி ஞானப்பாலை குடிக்க குடிக்க குடிக்கத்தான் உங்களுக்கு ஆவிக்குள்ள ஒரு பலன் வரும். இன்னைக்கு ஆவிக்குள்ள பலன் வராம மாம்ச பலம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. மாம்ச பலத்தை தன் சுயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச பலத்தின் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நீங்கள சபிக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அனுதினமும் வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா நடக்க முடியதில்லை? ஏன் விழுந்து போறோம்? ஏன் சோர்ந்து போறோம்? ஏன் அடிக்கடி நமக்கு பலவீனம் வருது? ஜெபிக்க முடியல. ஞானப்பாலின் மேலும் குடிக்காம தன்னுடைய இஷ்டத்தின்படியாகவே பழைய இருக்கிறதா சபை, நடக்கிறதெல்லாம் பழைய வாழ்க்கை இருக்கிறதா. இங்க இந்த சண்டேக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரம் உலகத்துல எப்படி நிற்க முடியும்? எல்லாம் என்னது தீயில வந்தது போல, என்னது தீ அக்கினிக்கு தப்பினது போல அப்படியே என்ன வெந்து போய் அப்படியே உருவம் இல்லாம இருக்கிறோம். சரியா ஞானப்பாலின் மேலே வாஞ்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுதான் நம்மை ஆவிக்குரிய பிள்ளைகளாக நல்ல மனவாட்டியாக உருவாக்குற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லணும். எப்படி பரிசுத்தம்னா ஒரு ஒரு காரியத்தை கூட சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் இல்லாதபடினாலே அது மாதிரி நிறுத்துறேன். ஏன்னா இந்த கணவன் மனைவிக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பெரிய உடன்படிக்கை, ஒரு ரகசியம், பெரிய ஒரு ரகசியம். எப்படி வாழனா கர்த்தர் நம்மை பிரியப்படுவாரு, அதுக்கு என்ன ஊமையை கட்சி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது. சொன்ன லேட் ஆயிரும். அதனால நம்ம இந்த காரியத்தை யோசிப்போம். நம்முடைய இப்படி வாழணும் அப்படி வாழணுங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு மனவாட்டியாய் மாறுவதற்கு உங்களுடைய விருப்பம் அல்ல, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், சபை கூடி வருதலை விட்டுவிடாது இருக்க வேண்டும், கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், பாவ வாழ்க்கையை வெறுக்க வேண்டும், பாவத்தை தூண்டுகிற அந்த பாவ வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிற அந்த சந்தர்ப்பங்களை விட வேண்டும். இப்ப 10 மணிக்கு மேல மொபைல் பார்த்தா தப்பா பார்க்கறோம் அப்படின்னா விட்டுறணும். ஒரு இடத்துக்கு போனா அங்க தப்பு பண்ண மாதிரி தோணுது, என்ன வருதுன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை நான் அப்படிதான் போவேன், அப்படிதான் செய்வேன் அப்படின்னு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களால நிலை நிற்கவே முடியாது. முதலாவது பலப்பட வேண்டும். பலப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை மணி ராத்திரி வேணுங்களோ நீங்க எங்க போனாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பலப்படுவதற்கு சபையிலே வந்து நீங்க பலப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல மனவாட்டியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்ல மனவாட்டியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமது மனசும் மாம்சமும் விரும்புகிறதெல்லாம் செய்து நாம வேசியின் பிள்ளைகளாக, நாம விபச்சாரக்காரராக, நாம் தேவனை மகிமைப்படுத்தாம நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து அவரை பிரியமில்லாத பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா உங்களையும் என்னை கர்த்தர் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் வாழ்க்கையில கர்த்தர் நம்மை முன்குறித்தார், எதற்காக நம்மை வேறு பிரித்தார்னா நம்மை மனவாட்டியாய் அவருக்கு முன்பாய் நிறுத்தும் கரை திரையற்ற பரிசுத்தமும் உண்மையும் உள்ள மனவாட்டியாய் நிறுத்தும்படியாக சபையை தனக்கு முன்பாய் நிறுத்தும்படி திருவசனத்தினாலே சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாற்றும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அந்த மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தணும், எண்ணங்களை கட்டுப்படுத்தணும், நாங்கிற கர்வத்தை கட்டுப்படுத்தணும்,
எனக்கு இது பிடிக்குங்கிற அந்த தேவையான காரியத்தெல்லாம் கட்டுப்படுத்தி என் தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை அர்ப்பணிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கை ஆஸ்வாதமாய் இருக்கும், குடும்பம் ஆஸ்வாதமாய் இருக்கும். குடும்பத்திலும் சரி, நீங்க மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், மனைவியை நேசிக்கிற கணவன் இருக்கணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. சபைக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. இதை விட்டு ஒரு பிரமாணம் இல்லை. அதனால நமக்கு சபை கொடுக்கப்பட்டது நோக்கமே குடும்பத்தை சரியாய் கட்டுவதற்கு, குடும்பத்தை சரியாய் நடத்துவதற்கு தான். நம்ம குடும்பத்துல சரியாக இல்லாம நம்ம சபையில சரியாய் இருக்க முடியாது. ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். இந்த நாளிலே யாரெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்க, ஆண்டவரே என் நல்ல மனவாட்டியா என்னை உருவாக்குங்கப்பா, நல்ல மனவாட்டியா என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய ஆசைகள் அநேகம் இருக்கலாம், என் தேவனுக்காய் எல்லாவற்றையும் தூசியும் குப்பையுமாக எண்ணினேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல நமக்கு ஆசையா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், எல்லாவற்றையும் தூசியும் குப்பை பாவமாக கூட இருக்கலாம், அதையும் நம் தேவனுக்காய் தூசியும் குப்பையுமா எண்ணி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற மனவாட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவரை என்னை மாற்றுங்கப்பா, என் குடும்ப வாழ்க்கை சரியில்லை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை, என் சபைக்குரிய வாழ்க்கை சரியில்லை, நான் இன்னும் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாம இருக்க ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையுள்ள கரம் சிலருக்கு தெளிவாய் சில காரியங்களை கர்த்தர் உணர்த்துகிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சரியாய் ஏற்றதாய் உணர்த்துகிறபடினால ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். நான் தான் ஆண்டவரே அந்த மனுஷன், என்ன மாற்றுங்கப்பா, நான் சரியான விரும்புற ஆண்டவரே என்ன மாற்றுங்க. இன்னும் நான் என்னுடைய இஷ்டத்தபடியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு பிரியமா தான் செய்து கொண்டிருக்கிறேன், வசனத்துக்கு மாறா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவர் வசனத்துக்காய் வாழ, மனவாட்டியாய் மாற தன்னை அர்ப்பணித்த, குடும்பத்துல நல்ல கணவனாய் நல்ல மனைவியாய் வாழ, நல்ல பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ள கன்னிகைகளாய் வாழ ஒப்பு கொடுத்த வாலிப பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தன்னை மனவாட்டியை போல பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஆண்டவரே, அதான் தான் யோபு சொல்றாரு, ஆமே கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான், ஒரு கண்ணின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று சொல்லி யோபு சொல்லுகிறாரு. அதே போல தேவனோடு உடன்படிக்கை செய்து வாழ்கிற நான் ஒரு கண்ணிகையோடு ஒரு மனிதனோட நினைத்து வாழ்கிற வாழ்க்கை அல்லப்பா, நீங்க தருவீங்கிற நம்பிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே, அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியில, அநேக பெரியவர்கள் மத்தியில தடமாற்றும்படியாய் திசை திருப்பும்படியாய் பாவத்தின் வாழ்க்கை உலகத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் இருந்து, நல்ல துணைவராய் இருந்து, நல்ல வழிகாட்டியாய் இருந்து ஆண்டவர்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கரை திரை ஒன்று எங்களை அணுகாதபடி உலகத்தின் காரியத்திலிருந்து வேறுபட்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆசைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிலுவையிலே அறைந்து நமக்கு பிரியமாய் வாழ எங்களை கற்றுக் கொடுப்பீராக. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.